அன்பார்ந்தவர்களே, நிறைய நேரத்தில் குடும்பத்திற்குள்ள அன்பு செலுத்துவதை விட நிறைய யோசிக்கிறாங்க, நியாயம் பேசுகிறாங்க. அன்பு செய்யணும்னா நியாயம் பேசிகிட்டு இருக்கான் குடும்பத்துக்குள்ள. நீ செஞ்சது தப்பு, நான் செஞ்சது ரைட்டு, நான் செஞ்சது ரைட்டு, நீ செஞ்சது தப்புன்னு நியாயம் பேசிகிட்டு இருக்கான். நியாயம் பேசிக்கிட்டு இருக்கிறது இல்லை, குடும்பத்தில் அன்பு செய்ய வேண்டியதான் சொல்லப்பட்டிருக்கிறது. ஒரு முறை மூளையும் இதயமும் பேசிக்கிச்சான். மூளையும் இதயமும் பேசிக்கிட்டு தான். மூளை கேட்டு தான், காரணமே இல்லாமல் நீ நேசிக்கிறியே, அன்பு செய்கிறியே, எதுக்கு அப்படி பண்ணுற அப்படின்னு மூளை கேட்டு தான் இதயத்துக்கிட்ட. இதயம் சொல்லிச்சான், உனக்கு தேவை காரணம், எனக்கு தேவை அன்பு, உறவு, பாசம், நேசம், இதுதான் அப்படின்னு இதயம் சொல்லிச்சான். இன்றைக்கி நிறைய பேர் குடும்பத்தில் மூளையால் யோசித்து யோசித்து வாழுறாங்க. இதயத்தால் அன்பு செய்து ஒருவரை ஒருவர் நேசித்து அன்போடு குடும்பத்திலே வாழ ஆரம்பிக்கும் பொழுது அந்த குடும்பம் அன்பின் குடும்பமாக இருக்கும். ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவனுடைய அன்பு அந்த குடும்பத்தில் இருக்கும். தியாகம் அன்பு அந்த குடும்பத்தில் இருக்கும். தியாகத்தோடு வாழுகிற அன்பு தான் உண்மையான அன்பு. அதுதான் இயேசுவினுடைய அன்பு, அதுதான் கடவுளுடைய அன்பு. அந்த அன்பு தான் கடவுள். அகிலம் படைத்த ஆண்டவனே, அனைத்தையும் தருகின்றோம். ஆற்றல் நிறைந்த அகிலவனே, அனைத்தையும் தருகின்றோம். அகிலம் படைத்த ஆண்டவனே, அனைத்தையும் தருகின்றோம். ஆற்றல் நிறைந்த அகிலவனே, அனைத்தையும் தருகின்றோம். தருவோம் தருவோம் தந்து கொண்டிருப்போம், இதயத்தின் துடிப்பு இருக்கும் வரை. தருவோம் தருவோம் தந்து கொண்டிருப்போம், இதயத்தின் துடிப்பு இருக்கும் வரை. அகிலம் படைத்த ஆண்டவனே, அனைத்தையும் தருகின்றோம். ஆற்றல் நிறைந்த அகிலவனே, அனைத்தையும் தருகின்றோம். அன்புமிக்க சகோதர சகோதரிகளே, என்னுடையதும் உங்களுடையதுமான இப்பலி எல்லாம் வல்ல தந்தையாகிய இறைவனுக்கு ஏற்றதாகும்படி மன்றாடுங்கள். ஆண்டவர் தமது பெயரின் புகழ்ச்சிக்காகவும் மாட்சிக்காகவும் நமது நன்மைக்காகவும் புனித திரு அவை அனைத்து நலனுக்காகவும் உமது கையிலிருந்து இப்பலியை ஏற்றுக்கொள்வாராக. எங்கள் அன்பு ஆண்டவரே, ஒரே திருமகனின் பிறப்பு விழாவில் நாங்கள் உமக்கு ஒப்பு கொடுக்கும் இக்காணிக்கைகளை புனிதப்படுத்தியருளும். இவை எங்களுக்கு உண்மையின் வழியை வெளிப்படுத்தி விண்ணக வாழ்வை உறுதிப்படுத்துவனவாக. எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. ஆன்மாவோடும் இருப்பாராக. இதயங்களை மேலே எழுப்புங்கள். ஆண்டவரிடம் எழுப்பியுள்ளோம். நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். அது தகுதியும் நீதியும் ஆனது. ஆண்டவரே, தூயவரான தந்தையே, என்றென்றும் உள்ள எல்லாம் வல்ல இறைவா, எந்நாளும் எவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியுமாகும்.
எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலுமாகும். ஏனெனில் பிற இனத்தாருக்கு ஒளியாகிய கிறிஸ்துவில் எமது மீட்பின் மறைபொருளை இன்று வெளிப்படுத்தியுள்ளேன். சாவுக்கு உரிய எங்களை மனித தன்மையில் அவர் தோன்றிய போது அவருக்குரிய சாகா தன்மையில் மாட்சியால் எங்களை புதுப்பித்து வழிநடத்துகின்றேன். ஆகவே வானதூதர் முதன்மை வானதூதரோடும் அரியணையில் அமர்வோர் தலைமை தாங்குவோரோடும் வான்படைகளின் அணிகள் அனைத்தோடும் சேர்ந்து நாங்கள் உமது மாட்சியை புகழ்ந்து முடிவின்றி பாடுவதாவது: தூயவர் 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 வான்படைகளின் கடவுளாம் ஆண்டவர். விண்ணகமும் மண்ணகமும் உமது மாட்சியால் நிறைந்துள்ளன. உன்னதங்களிலே ஓசானா, உன்னதங்களிலே ஓசானா. ஆண்டவர் பெயரால் வருகிறவர் ஆசி பெற்றவர். உன்னதங்களிலே ஓசானா, உன்னதங்களிலே ஓசானா. ஆண்டவரே, நீர் மெய்யாகவே தூயவர், தூய்மை அனைத்துக்கும் ஊற்று. ஆகவே உம்முடைய தூய ஆவியை பொழிந்து இக்காணிக்கைகளை புனிதப்படுத்தி அருள உம்மை தாழ்மையாய் வேண்டுகிறோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் திரு உடலாகவும் திரு இரத்தமாகவும் எங்களுக்கு இவை மாறுவனவாக. அவர் பாடுபட உளம் கனிந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பிட்டு தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவ்வண்ணமே இரவு விருந்தை அருந்தியபின் கிண்ணத்தையும் எடுத்து மீண்டும் உமக்கு நன்றி கூறி தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நித்திய உடன்படிக்கைக்குரிய என் இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள். நம்பிக்கையின் மறைபொருள். ஆண்டவரே, நீர் வருமளவும் உமது இறப்பினை அறிக்கையிடுகின்றோம். உமது உயிர்ப்பினையும் எடுத்துரைக்கின்றோம். ஆகவே ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினையும் உயிர்ப்பினை நினைவு கூர்ந்து வாழ்வு தரும் அப்பத்தையும் மீட்பளிக்கும் கிண்ணத்தையும் உமக்கு ஒப்புக் கொடுக்கின்றோம். உம் திருமுன் நின்று உமக்கு ஊழியம் புரிய நாங்கள் தகுந்தவர்களென எங்களை ஏற்றுக்கொண்டீர். எனவே உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய ஆவியானவர் ஒன்று சேர்க்க வேண்டுமென உம்மை தாழ்மையுடன் மன்றாடுகிறோம். ஆண்டவரே, உலகெங்கும் பரவியிருக்கும் உமது திரு அவையை நினைவு கூர்ந்தருளும்.
எங்கள் திருத்தந்தை பிரான்சிஸ், ஆயர் அந்தோணிசாமி, எல்லா திருநிலையினர் அனைவரோடும் உம் திரு அவை அன்பில் நிறைவு பெறச் செய்தருளும். உயிர்த்தெழும் எதிர்நோக்கோடு துயில் கொள்ளும் எங்கள் சகோதர சகோதரிகளையும் இறந்தோர் அனைவரையும் இரக்கத்துடன் நினைவு கூர்ந்து உம் திருமுக ஒளியினுள் ஏற்றருளும். எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும். கடவுளின் கன்னித்தாயான எங்கள் அடைக்கல அன்னை, அவருடைய கணவரான புனித யோசேப்பு, புனித திருத்தூதர்கள், இவ்வுலகில் உமக்கு உகந்தவராயிருந்தோர் புனிதர் அனைவருடனும் நாங்கள் நிலைவாழ்வில் பங்கு கொள்ளும் தகுதி பெற்று உம் திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தேத்தும் வரம் அருள உம்மை மன்றாடுகிறோம். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூயாமையானவரின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் ஆட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே. ஆமென், ஆமென், ஆமென். மீட்பரின் கட்டளையால் கற்பிக்கப்பட்டு இறை படிப்பினையினால் பயிற்சி பெற்று பாடுவோம். விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயது என போற்ற பெருக. உமது ஆட்சி வருக. உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆண்டவரே, தீமை அனைத்திலிருந்தும் எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருளவுமை மன்றாடுகின்றோம். உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்போதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கும் இன்றி நலமாயிருப்போமாக. நாங்கள் எதிர்நோக்கி இருக்கும் பேரின்பத்துக்காகவும் எம் மீட்பராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஏனெனில் ஆட்சியும் வல்லமையும் மாட்சியும் என்றென்றும் உமதே. ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவே, அமைதியை உங்களுக்கு விட்டு செல்கிறேன், என் அமைதியை உங்களுக்கு அளிக்கின்றேன் என்றும் திரு தூதர்களுக்கு மொழிந்தீரே. எங்களுடைய பாவங்களை பாராமல் உமது திரு அவையின் நம்பிக்கையை கண்ணோக்கி உமது திருவுளத்திற்கு ஏற்ப உம் திரு அவைக்கும் எங்கள் நாட்டிற்கும் எங்கள் குடும்பங்களுக்கும் அன்பையும் அமைதியையும் ஒற்றுமையும் தந்தருள்வீராக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆமென். ஆண்டவருடைய அமைதி உங்கள் அனைவரோடும் என்றும் இருப்பதாக. உம் ஆன்மாவோடும் இருப்பதாக. ஒருவருக்கொருவர் அமைதியை சொல்லி மகிழ்வோம். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும்.
உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்களுக்கு அமைதியை அளித்தருளும். கிறிஸ்துவின் திருவுடலும் திருரத்தம் ஒன்றாய் கலந்து நம்மை மீட்பளிப்பதாக. திருவுடலும் திருரத்தம் மீட்பளிக்கும். இதோ இறைவனின் செம்மறி, இவரே உலகின் பாவங்களை போக்குகின்றவர். இச்செம்மறியின் திருவிருந்துக்கு அழைக்க பெற்ற நாம் அனைவரும் பேறு பெற்றோர். ஆண்டவரே, நீர் என் இல்லத்தில் எழுந்தருள நான் தகுதியற்றவள். ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லியருளும், எனது ஆன்மா நலமடையும். கிறிஸ்துவின் திருவுடலும் திருரத்தமும் நம்மை காத்து நித்திய வாழ்வுக்கு அழைத்து செல்வதாக. இயற்கையில் உறைந்திடும் இணையற்ற இறைவாயின் இதயத்தில் எழுந்திடவா, என்றும் இங்கு என்னோடு நின்று எம்மை அன்போடு காத்திடு என் தலைவா. இயற்கையில் உறைந்திடும் இணையற்ற இறைவாயின் இதயத்தில் எழுந்திடவா, என்றும் இங்கு என்னோடு நின்று எம்மை அன்போடு காத்திடு என் தலைவா. நான் மதுரையிலேருந்து வரேன். என் பேர் சாந்தா. ஆனால் நான் இந்த கோயிலுக்கு கூட வந்ததில்லை. நான் மாதா டிவியில் இந்த நிகழ்ச்சியை பார்த்து நான் அழுது, என் மகனுக்கு 2 பையன்க, அதில் ஒரு பையனுக்கு குழந்தை இருக்குது, ஒரு பையனுக்கு 2 வருடமாக குழந்தை இல்லை. அதுக்கு நான் மாதா டிவியை பார்த்து மாத்திரம்தான், ஆண்டவரே என் மகனுக்கு ஒரு குழந்தைய கொடுங்கன்னு சொல்லி நான் நின்னேன். ஆனால் ஒரு குழந்தைக்கு 2 குழந்தையாக கொடுத்த அடைக்கல மாதாவுக்கு கோடான கோடி நன்றி கூறுகிறேன். நன்றி கூறி மன்றாடுவோமாக. எங்கள் அன்பு ஆண்டவரே, இம்மறை நிகழ்வின் செயலால் எங்கள் தீய பழக்கங்களை அகற்ற பணிவுடன் உம்மை வேண்டுகின்றோம். அதனால் எங்கள் நேர்மையான விருப்பங்கள் அனைத்தையும் நிறைவேற்றுவனவாக. எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். இறையேசுவில் மிகவும் பிரியமானவர்களே, அடைக்கல அன்னையின் அன்பு பக்தர்களே, இத்திருத்தலத்தில் நடைபெறும் நிகழ்வுகளை பற்றி உங்களோடு பகிர்ந்து கொள்வதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறோம். ஒவ்வொரு நாளும் காலை 6:30 மணிக்கும் 11:30 மணிக்கும் நம்முடைய திருத்தலத்தில் திருப்பலியானது நிறைவேற்றப்படுகிறது. ஒவ்வொரு வாரமும் புதன்கிழமை பாண்டிச்சேரியில் உள்ள லூர்து டிவியிலும் மாதா டிவியிலும் நம் திருத்தலத்தில் நிறைவேற்றப்பட்ட திருப்பலியானது ஒளிபரப்பப்படுகிறது. பாண்டிச்சேரியில் உள்ள லூர்து டிவியில் 12 மணி முதல் 1 மணி வரையிலும், மாதா டிவியில் 1 மணி முதல் 2 மணி வரையிலும் இத்திருத்தலத்தில் திருப்பலி நிறைவேற்றப்பட்டு ஒளிபரப்பப்படுகிறது. மாதத்தின் முதல் சனிக்கிழமை காலை 11 மணி அளவில் அன்னையின் திருவுருவம் தாங்கிய தேரானது ஆலயத்தை சுற்றி ஜெபமாலை சொல்லி சுற்றி வலம் வருகிறது. அதன் பிறகு திருப்பலியானது நிறைவேற்றப்படுகிறது. திருப்பலியின் முடிவிலே மாதா குலத்திலிருந்து எடுக்கப்பட்ட அருள் அமுதினால் ஒவ்வொருவரும் தனித்தனியாக ஆசீர்வதிக்கப்படுகிறார்கள். மாதத்தின் 2வது சனிக்கிழமை காலை 9:30 மணியிலிருந்து மதியம் 2 மணி வரை குணமளிக்கும் நற்செய்தி கூட்டமானது ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கிறது.
இந்த ஜெப கூட்டத்திலே பல அதிசயங்களும் அற்புதங்களும் நிகழ்ந்த வண்ணமாக இருக்கின்றன. அந்த 2வது சனிக்கிழமை நம்முடைய திருத்தலத்தில் அன்னதானமானது ஏற்பாடு செய்யப்பட்டு இருக்கிறது. அந்த அன்னதானத்திற்கு உதவி செய்யும் நல்லுள்ளங்களுக்காக திவ்ய நற்கருணை ஆராதனையிலும் திருப்பலியிலும் சிறப்பாக அவருடைய குடும்பங்களுக்காகவும் அவருடைய கருத்துக்களுக்காகவும் ஜெபிக்கப்படுகிறது. ஞாயிற்றுக்கிழமைகளில் காலை 8:30 மணிக்கும் 11:30 மணிக்கும் தமிழில் திருப்பலி நிறைவேற்றப்படுகிறது. 12:30 மணிக்கு மலையாளத்தில் திருப்பலியானது நிறைவேற்றப்படுகிறது. லூர்து டிவியில் பார்த்து கொண்டு இருக்கும் அன்பு நெஞ்சங்களே, மாதா டிவியில் பார்த்து கொண்டு இருக்கும் அன்பு நெஞ்சங்களே, உங்களை இத்திருத்தலத்திற்கு 2 முறை வாருங்கள் வாருங்கள் என்று நாங்கள் அழைப்பு விடுப்போம். ஆகஸ்ட் மாதம் 15ஆம் தேதி அன்னை மரியாள் விண்ணேற்பு அடைந்த நாளிலே குத்துவிளக்கு திருப்பலிக்கு ஆயர் தலைமையில் நடக்கும் அந்த திருப்பலிக்கு உங்களை வாருங்கள் என்று வரவேற்போம். அடுத்ததாக இந்த மாதம் ஜனவரி மாதம் 15ஆம் தேதி தமிழிலே தை மாதம் 1ஆம் தேதி அன்னை மரியாளுக்கு பொங்கல் எடுத்து சிறப்பு செய்ய வாருங்கள் என்று அழைப்பு விடுக்கின்றோம். இந்த பொங்கலிலே பல அதிசயங்கள் அற்புதங்கள் நடந்த வண்ணமாக இருக்கின்றன. ஒரு வாரங்களுக்கு முன்பாக ஒரு சகோதரி ஒருவர் வந்தார். 12 ஆண்டுகளாக குழந்தை பாக்கியம் இல்லாமல் இருந்தவராம். அவர் பல இடங்களுக்கு சென்று பல மருத்துவர்களை சந்தித்திருந்தார். அனைவரும் கைவிட்ட நிலையிலே அன்னை மரியாளுடைய பொங்கல் வைப்பதை பற்றி கேள்விப்பட்டு இருக்கிறார். அன்னை மரியாளுடைய தினத்திலே தை மாதம் 1ஆம் தேதி வந்து பொங்கல் வைத்து அதை மாதாவிற்கு படைத்துவிட்டு அந்த பொங்கலை எடுத்துக்கொண்டு வீட்டிலே சென்று உண்டு இருக்கிறார். மாதா குலத்திலிருந்து எடுக்கப்பட்ட அந்த அருள் அமுதையும் மண்ணையும் அவருடைய வயிற்றிலே பூசி ஜெபம் செய்து கொண்டிருந்திருக்கிறார். இந்த ஆண்டு அவருக்கு ஒரு பெண் குழந்தையோடு இங்கு வந்து அன்னை மரியாளுக்கு நன்றி செலுத்தினார். இந்த பொங்கல் விழாவிலே கலந்து கொள்வோருக்கு பல அதிசயங்களும் அற்புதங்களும் நடந்து கொண்டே இருக்கின்றன. உங்களுடைய குடும்பத்தில் உள்ள கஷ்டங்கள் தீர, திருமண வரன் கிடைக்க, குழந்தை பாக்கியம் வேண்டி, இப்படி பல்வேறு தேவைகளுக்காக அன்னை மரியாளுக்கு பொங்கல் வைக்க வாருங்கள் என்று உங்களை அன்புடன் அழைக்கின்றோம். இந்த பொங்கலுக்காக நீங்கள் எந்த பொருட்களும் எடுத்து வர தேவையில்லை. உங்களுக்கென்று பானை, அரிசி, வெல்லம், அந்த பொங்கலுக்கு என்னென்ன தேவையோ அனைத்தும் இந்த திருத்தலத்தில் நாங்கள் தருகிறோம். இதற்கான காணிக்கை ரூபாய் 300. உங்களால் வர இயலவில்லை, உங்களுடைய கருத்துகளுக்காக ஜெபிக்க வேண்டும் என்று ஆசைப்பட்டால் உங்களுடைய காணிக்கையை செலுத்திவிட்டால் இங்கு உள்ள பணியாளர்கள் உங்களுக்கென்று பொங்கல் வைத்து உங்களுடைய கருத்துக்கள் நிறைவேறுவதற்காக ஜெபிப்பார்கள் என்பதையும் மகிழ்வுடன் தெரிவித்துக் கொள்கின்றோம். இத்திருத்தலத்திலே இன்னும் ஒரு சிறப்பானது, அன்னை மரியாளுக்கென்று 53 அடி வெண்கல சிறுவமானது செய்யும் பணியானது நடைபெற்று கொண்டிருக்கிறது. அதிலே 3 பகுதியாக பிரித்து செய்து கொண்டிருக்கிறார்கள். முதலிலே உங்கள் தாராள உள்ளத்தோடு கொடுக்கப்பட்ட அந்த பொருட்கள் வெண்கலத்தை உருக்கி மாதாவினுடைய 53 அடி சிறுவமானது செய்யப்பட்டு விட்டது. அதை அமைப்பதற்காக பேஸ்மெண்ட், அந்த ஃபவுண்டேஷன் ஒர்க்கும் செய்தாகிவிட்டது. அதற்கு பிறகு இரும்பு பில்லர் அலுமினியத்தில் நனைத்து அதை வைத்து அதில் பக்கத்தில் ஒவ்வொரு பார்ட்ஸாக அன்னையினுடைய சிறுவம் முடிவு நிலை பெறுவதற்கான பணியானது ஆரம்பித்து விட்டது. அதற்காக இன்ஜினியரை சந்தித்து அவரிடம் கேட்டபொழுது 35 லட்சம் ஆகும் என்று சொல்லியிருக்கிறார். சிறப்பாக உங்களிடம் நாங்கள் கேட்டுக்கொள்வது, அன்னை மரியாளுடைய சிறுவம் மாதா குலத்திலே வைப்பதற்காக நீங்கள் ஒவ்வொருவரும் ஒரு ஜெபமாலை தயவு செய்து சொல்லுங்கள். உங்களுடைய ஜெபமாலை, உங்களுடைய பக்தி, உங்களுடைய ஜெபத்தின் வழியாக அன்னையினுடைய திருவுருவம் அந்த மாதா குலத்திலே நிறுவப்படும். அதன் பிறகு உங்களால் முடிந்த காணிக்கைகளை செலுத்துமாறு அன்புடன் கேட்டுக்கொள்கிறோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. ஆன்மாவோடும்
இருப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை மகன் தூயாவியானவர் உங்கள் ஒவ்வொருவரையும் நிறைவாக ஆசீர்வதிப்பாராக. ஆமென். அடைக்கல அன்னையின் அன்பு பக்தர்களாக வாழ சென்று வாருங்கள். திருப்பலி நிறைவேறிற்று. இறைவனுக்கு நன்றி. அகிலம் போற்றும் அடைக்கல தாயே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். அகிலம் போற்றும் அடைக்கல தாயே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். அகிலம் போற்றும் அடைக்கல தாயே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். நமக்கு அடைக்கலமாக தஞ்சமாக நாம் கேட்கும் வரங்களை தன்னுடைய திருமகன் வழியாக தந்தையிடம் பரிந்து பேசி நமக்கு பெற்று தந்து கொண்டிருக்கும் அருள்நிறை அடைக்கல அன்னைக்கு நவநாள் ஜெபம். இந்த ஜெபத்தை விசுவாசத்தோடு நம்பிக்கையோடு சொல்லும் பொழுது நாம் கேட்ட வரங்களை பெற்று செல்கிறோம். எனவே அனைவரும் கைகளை கும்பிடுவோம், கண்களை மூடுவோம். இந்த ஜெபத்தை விசுவாசத்தோடு நம்பிக்கையோடு சொல்லுவோம். அம்மா அடைக்கல தாயே, அம்மா அடைக்கல தாயே, உம் தஞ்சமென்று வந்தவரை, உம் தஞ்சமென்று வந்தவரை இருகரம் நீட்டி, இருகரம் நீட்டி புகலிடம் தந்த தாயுள்ளமே, புகலிடம் தந்த தாயுள்ளமே, எங்கள் இல்லத்தின் இடைஞ்சலை விலக்கும், எங்கள் இல்லத்தின் இடைஞ்சலை விலக்கும், எங்கள் உள்ளத்தின் கவலையை போக்கும், எங்கள் உள்ளத்தின் கவலையை போக்கும், எங்கள் நம்பிக்கையில் தளராது வாழ உறுதிப்படுத்தும், தளராது வாழ உறுதிப்படுத்தும், எங்கள் வாழ்க்கை போராட்டத்தில் வீரமாய் வாழ வழிகாட்டும், வீரமாய் வாழ வழிகாட்டும், கனிவோடு எம் வேண்டுதலை கண்ணோக்கும், கனிவோடு எம் வேண்டுதலை கண்ணோக்கும், உம் மகன் இயேசுவின் வழியாய், உம் மகன் இயேசுவின் வழியாய் தந்தையிடம் பரிந்து பேசி, தந்தையிடம் பரிந்து பேசி நாங்கள் எதிர்பார்க்கும் நன்மையை பெற்றுத் தாரும், நாங்கள் எதிர்பார்க்கும் நன்மையை பெற்றுத் தாரும். இதனால் உம் திருத்தல புகழ் பாரெங்கும் மணக்கட்டும், பாரெங்கும் மணக்கட்டும். அம்மா அடைக்கல தாயே, அம்மா அடைக்கல தாயே, ஆமீன். ஆமேன்.